நான் ஸ்வீட் வாங்கி போனல நம்ம அண்ணன் இவரு இந்த பிரைஸ் என்னன்னு அவருக்கு சொல்லிவிடுங்க, அவரும் வாங்கி போறாரு. ப்ரோ எங்க பங்கார்பட்டு போயிருந்தேன். ஏன் பங்கார்பட்டா? எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனு, ஸ்வீட் வாங்கலான்னு கொஞ்சம். ஸ்வீட் வாங்கலான்னு பண்ணீங்க? என்ன ப்ரோ நீ நம்ம கேஜிஎஃப் உரிக்காம்பட்டில் புதுசாக பட்டி ஆரம்பிச்சுக்கிறாங்களோ, ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட்டு, கம்மியான ரேட்டு, வெறும் 240 ரூபாய் தான் கேஜி. பரவாயில்லையே. நீ அந்த நம்பர் கொடுக்குற அந்த நம்பர் கால் பண்ணேன்னா 1 hour பிஃபோர் கால் பண்ணேன்னா உனக்கு உங்க வீட்டில் டெலிவரி பண்ணிடுறாங்க. பரவாயில்லையா? ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட்டு. மச்சான் நீங்களும் போய்க்கிட்டு தானே? ஆமாம் ஆமாம், ஒரு ஃபங்க்ஷன் நான் போயிருந்தேன் உரிக்காம்பட்டில். உனக்கு தெரியாதா? ஃபங்க்ஷன் போயிருந்தேன்னா 5 கேஜி ஸ்வீட் வாங்கினேன். ரொம்ப கம்மி, கடையோட கம்மி. இன்னொன்று கடையில் வந்து செஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தராங்க. அதுதான் அது அங்கே இருக்கிற ஹைலைட். ஹாய் கைஸ், உரிக்காம்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் ரைட் சைடு கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னாக்கா அந்த ஸ்வீட் கடை இருக்குது. மறக்காமல் ஃபோன் நம்பர் போகிற கான்டாக்ட் பண்ணுங்கள். இது எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா போர்லால்பேட் உள்ளே வந்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து பிக்கப் பண்ணி ராமத்தண்ண ஹோட்டலில் ஆப்போசிட் ரோடு பாருங்க. இந்த ரோட்டில் தான் போனேன். வாங்கினேன், கடை வந்துச்சு. இந்த ரோடு தான் அண்ணா. இந்த ரோட்டில் வந்தேன்னாக்கா இந்த சைடு கடை இருக்குது. அதுவும் ஸ்வீட் கடை வந்துச்சு பாரு. அந்த ஸ்வீட் இப்போ பங்கார்பேட்டு போகிறது நீங்கள் வந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோன்னாக்கா உரிக்காம்பேட்டுக்கு வந்துக்கிறோம். இன்னாத்தினால வந்துக்கிறோன்னா நம்ம பாய் வந்து புதுசாக ஒரு பட்டி ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸ்வீட் பண்ணுறதுக்கு. 10 பேர் ஆளுங்களை வச்சுன்னு ஸ்வீட் வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்கிறாரு. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுறாரு. ஓகேங்களா? நீங்கள் கடையில் வாங்கினா 300 ரூபாய் கேஜி, சார்கிட்ட வாங்கினீங்கன்னா 240 ரூபாய் கேஜி. ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட்டு. நீங்கள் 1 hour பிஃபோர் ஃபோன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் வேணும், இந்த வெரைட்டியில் வேணும், இந்த டிசைனில் வேணும்னு கேட்குறீங்கன்னா அந்த டிசைனில் சார் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறாரு. ஓகேங்களா? சாருடைய நம்பர் கீழே போடுறோம், நீங்கள் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. தீபாவளி ஆகட்டும், கிறிஸ்மஸ் ஆகிட்டோம், கோயில் திருவிழா ஆகிட்டோம், கல்யாணம் கிட்டோம், வீட்டு ஃபங்க்ஷன் கிட்டோம், வீடு ஓப்பன் கிட்டோம், எதுக்கு உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னு கேட்டாலும் சாருக்கு கால் பண்ணுங்கள். எவ்வளோ பெஸ்ட்டு ப்ரைஸில் கம்மி பண்ணுமோ அவ்வளோ கம்மி பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணுவார். ஓகேவா பாய்? உங்கள் பேர் சொல்லுங்க. நான் 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு ரேட்னா, 10 கிலோ வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்குன்னா 10 ரூபாய் 20 ரூபாய் கம்மி ஆகும். இன்னும் நீங்கள் எவ்வளோ பல்க் ஆர்டர் சொல்கிறீங்களோ அதுக்கு இன்னும் 20 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்குறோண்ணா. எந்த ஸ்பாட் சொல்கிறீங்களோ அந்த ஸ்பாட்டுக்கு எடுத்துன்னு வரோம். சாரோடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ பெருசாக ஆர்டர் கொடுக்குறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் கம்மியாகும். உங்களுக்கு டோர் டெலிவரி, சவுட்ரியாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, திருவிழா இருந்தாலும் சரி, ஃபோன் பண்ணுங்கள். 1 hour பிஃபோர் ஃபோன் பண்ணோன்னே சாரு உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுவார். இவர் நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க, கால் பண்ணிங்க. பாய் நான் ஸ்வீட் வாங்கி போனல நம்ம அண்ணன் இவரு இந்த பிரைஸ் என்னன்னு அவருக்கு சொல்லிவிடுங்க, அவரும் வாங்கி போறாரு. என்னோட ப்ரைஸ் வந்து 240 ரூபாய் நான் கிலோ. 1 hour பிஃபோராக சொன்னீங்கன்னா நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே எடுத்துன்னு வந்து கொடுக்குறோங்க. 10 கிலோ மேலே பண்ணீங்கன்னா அது ஒரு 10 ரூபாய்க்கு குறைக்கிறோங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அது இதில் இருக்கிற என்ன ஐட்டமோ 240 ரூபா கொடுக்குறோங்க கிலோ. கடைங்களோட சீப் அண்ட் பெஸ்ட்டாக. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்க பாய் பேசியிருப்பாரு. கடையோட 60 ரூபாய் கம்மி, கடையில் 300 ரூபாய். அதுவும் செஞ்சு வச்சுக்கிறது. இங்கே 1 hourல முன்னாடி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா டெலிவரி பண்ணுறாரு. அவர் ஃபோன் நம்பர் கீழே போடுறோம், அவரை கான்டாக்ட் பண்ணுங்க மறக்காமல். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 240 ரூபாய் தான் கேஜி. மிஸ் பண்ணாதீங்க. இருப்பார் அண்ணனும் வந்துக்கிறாரு, அண்ணனுக்கு வாங்கி போகிறாரு. ஒரு 5 கேஜி ஸ்வீட் வாங்குறாரு. அவரும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவார். இப்போ ஒரு பொருளாக கொடுக்குறாரு, சாப்பிட்டு பார்த்து அவர் என்ன கொடுத்துட்டே சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு. நாளைக்கு மைசூர் பாக்கு கேஜிஎஃப்ல எங்கேயுமே இல்லை இந்த மாதிரி மைசூர் பாக்கு. சூப்பராக இருக்குது. இது பால்கோவா. உங்களுக்கு நந்தனி ஃப்ளவரில் எப்படி இருக்கும்னா சேம் டேஸ்ட் இருக்கும். பைனாப்பிள் பர்ஃபி அதோட பேர். இது ஆரஞ்சு பர்ஃபி. இதோ வந்து உங்களுக்கு நந்தனியில் என்ன டேஸ்ட் இருக்கோ சேம் டேஸ்ட். நீங்கள் வந்து பிஃபோராக வந்து 1 hour முன்னாடி ஆர்டர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஐட்டம் ரெடி பண்ணி அப்போ எடுத்துன்னு வந்து கொடுப்போம். எந்த ஸ்பாட்டை எங்கே சொல்கிறீங்களோ அங்கே எடுத்துன்னு வரோம். ஸ்பாட் சொன்னீங்கன்னா அங்கேயே டெலிவரி பண்ணிடுவீங்களா? பண்ணிடுறோம். சூப்பராக இருக்குது. வந்து வாங்கி சாப்பிடுங்க சொல்கிறது.